சொல்லு காட்டுறேன் நல்லா நடுவு பண்ணினா ஒரு ரவுண்ட் நான் ஒரு சுத்து ஏன்னா நாங்கள் எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் டைம் செட் பண்ணுறோம் வேச்சம் பண்ணுறாரு இவங்க ஒரு பண்ணியும் கோலை இட்டுக்கிறாரு ஆமா உள்ள கொஞ்சம் போதுண்ணா கருவத்தை அழித்தேன் கம்சன் உருவத்தை ஒழித்தேன் கருவத்தை அழித்தேன் அந்த உருவத்தை ஒழித்தேன் ஆடியர் வடிவினில் ஆடிய நடனங்கள் ஆடியர் வடிவினில் ஆடிய நடனங்கள் கூடிய சொந்தங்களே இல்லாமல் ஏதாவது அறிவிப்பு இருக்கா?
எனது அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரிடத்திலும் இந்த இசை நாடக விழாவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் எப்பொழுது ஒரு சமூகத்தில் கலை, இலக்கியம், ஆடல், பாடல் வளரும் என்றால் அந்த மக்கள் வயிறார உணவு உண்டு, உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும், வாழ்வதற்கு மானமும் அவர்களுக்கு இருக்கும் பொழுது அதற்கு பிறகு வருவதுதான் இந்த கவிதை, காதல், இவையெல்லாம். ஒரு மனிதன் பசியோடு இருப்பானே ஆனால் அவனுக்கு அடுத்த வேளை உணவை பற்றிய சிந்தனை தான் இருக்கும். ஒரு மனிதன் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு அடுத்த தேர்வை பற்றிய சிந்தனை தான் இருக்கும். அப்படி என்றால் ஒரு சமூகம் எப்பொழுது இசையினை விரும்பும் என்று சொன்னால் அதனுடைய கல்வி, அறிவு, உணவு இவைகளிலெல்லாம் தன்னிறைவு பெற்ற பிறகு அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரும் பொழுதுதான் அந்த சமூகம் எதை பசியை தாண்டிய பிறகு, உணவை நாடிய பிறகு, ஆடையை உடுத்திய பிறகு, வீடுகளில் வாழ ஆரம்பித்து விட்ட பிறகு அந்த சமூகம் தேட ஆரம்பிக்கிறது. எதனை தேட? முதலில் அந்த சமூகம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. அடையாளம் என்று சொன்னால் என்ன? நீ யார் என்று ஒரு மனிதனை கேட்டால் அவனுக்குள் பல அடையாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பல அடையாளங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தோழரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டால் அவர் நான் முருகன் என்று சொல்வார். அது அவருடைய தனிப்பட்ட அடையாளம். நீங்கள் யார் என்று கேட்டால் நான் ஒரு இசை கலைஞர் என்று சொல்வார். அது அவருடைய தொழிலுடைய அடையாளம். நீ யார் என்று இந்த அம்மையாரை கேட்டால் நான் ஒரு பெண் என்று, அது அவருடைய பௌதிக அடையாளம். நீ யார் என்ற ஒரு பெருவரை கேட்டால் நான் தமிழன் என்று அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். நீங்கள் யார் என ஒருவரை கேட்கிறேன், நான் சைவன், நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் இந்தியன். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அவனுக்கு பல்வேறு தரவுகள் தேவைப்படுகின்றன. தரவுகள் என்று சொன்னால் டேட்டா பேக்கப் எப்படி என்றாலும் ஆகினால் ஒரு மனிதனுக்கு இத்தனை அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்களை அடைந்த பிறகு அந்த மனிதன் அங்கீகாரத்தை தேடி நகர்கின்றார். என்ன அங்கீகாரம் என்று சொன்னால், இங்கே ஒரு இசைக்கலைஞரை பார்த்தோம், நன்றாக மேளம் வாசித்தார், மற்றொருவர் அருமையாக பாடினார். அது அவருக்கு தெரிந்த கலை, அது அவனுடைய அடையாளமும் கூட. ஆனால் அவர் இங்கே வந்து இந்த மேடையேறி ஏன் அதனை செய்ய வேண்டும்? ஏனெனில் அவர் அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். நான் ஒரு இசைக்கலைஞன் என்பது எனக்கு தெரியும், இந்த சமூகத்துக்கும் தெரிய வேண்டும் நான் ஒரு இசைக்கலைஞன் என்று கூறுகின்றானே, அதுதான் அங்கீகாரத்தை தேடிய அந்த கலைஞரின் பயணம். அங்கீகாரம் வந்துவிட்ட பிறகு அந்த மனிதன் அதிகாரத்தை கேட்கிறார். அந்த அதிகாரம் என்னவென்றால், நீங்கள் அழைத்து நான் வந்து இங்கே ஆடுகிறேன், பாடுகிறேன், வாசிக்கிறேன், நீங்கள் அழைத்தால் நான் வர வேண்டும். அது போதாது, நான் நினைத்தால் வாசிக்க வேண்டும், நான் நினைத்தால் பாட வேண்டும். சகோதரர் அவர்கள் பியானோ வாசிக்காமல் இருந்தால் நன்றாக நானே பேசுகிறேன், நானே. ஆக ஒரு கலைஞர், ப்ளீஸ், ஒரு கலைஞர் அடையாளத்தை நாடுகிறான், பிறகு அங்கீகாரத்தை நாடுகிறான், அதற்கு பிறகு அவன் அதிகாரத்தை நாடுகிறான். ஏனென்றால் நீ அழைத்து நான் வந்து பாடுவது வேறு. நான் எப்பொழுது நினைக்கின்றேனோ அப்பொழுது நான் ஆட வேண்டும், எப்பொழுது நினைக்கின்றேனோ அப்பொழுது நான் பாட வேண்டும். அதுதான் எனக்கு நீ கொடுக்கும் அதிகாரம் என்று அந்த கலைஞர் கேட்கிறார். ஆக அடையாளம், அங்கீகாரம், அதிகாரம், இது மூன்று வந்துவிட்ட பிறகு அந்த கலைஞர் மற்றொன்றை நாடுகிறார். அதற்கு பெயர் தான் புகழ். அது என்ன புகழ்? நான் நினைக்கும் பொழுது பாடுவேன், நினைக்கும் பொழுது ஆடுவேன், அதெல்லாம் சரி. ஆனால் இந்த உலகம் கூற வேண்டும், இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த கலைஞர் நான் என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும்.
என்ற ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் புகழை அடைகின்றான். ஆக இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு துறையிலும் காணப்படக்கூடிய பயணம் என்பது முதலில் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளுதல். அது பசியாக இருக்கலாம், ஆடையின் தேவையாக இருக்கலாம், இருக்கும் இடமாக தேவைகள். அதற்கு பிறகு அந்த மனிதன் நகரும் இடம் அடையாளம். அதற்கு பிறகு அந்த மனிதன் கேட்கக்கூடியது அங்கீகாரம். அதற்கு பிறகு அந்த மனிதன் கேட்கக்கூடியது அதிகாரம். இவை எல்லாம் வந்துவிட்ட பிறகு அந்த மனிதன் கேட்கக்கூடியது புகழ். ஏனெனில் எந்த ஒரு மனிதனும் தனியாக வாழ்வதற்காக இறைவனால் படைக்கப்படவில்லை. எல்லா மனிதர்களோடும் சேர்ந்து இணைந்து வாழ்வதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த 4 வகை பரிமாண வளர்ச்சிகளையும் அந்த மனிதன் நாடிக்கொண்டிருக்கின்றான். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது. அப்படி இருக்கையிலே இந்த உலகத்திலேயே இயல், இசை, நாடகம் என்று எல்லா துறைகளிலும் கவிதைகளிலும் காப்பியங்களையும் 5000 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டு ஒரு மொழி இருக்கின்றது என்றால் அது நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியின் அங்கம்தான் இந்த 3 இயல், இசை, நாடகம். இந்த இயல், இசை, நாடகம் ஆகிய 3இல் எது முதலில் வந்தது? மனிதர்களுக்கிடையே எப்பொழுதும் இந்த பிரச்சனை இல்லை. இங்கே இத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களில் யாருக்கு முதல் மரியாதை? ஒவ்வொரு மனிதனும். திருமணத்திற்கு நீங்கள் பல பேரை அழைத்தால் கூட அங்கே வந்திருப்பவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர் வரலையா என்று யார் வரவில்லையோ அவர்களை தான் கேட்பார்கள். ஏங்க இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களெல்லாம் விட்டுட்டு அவர் வரலையா என்று கேட்கிறார்கள். இது நியாயமா? இப்பொழுது விழாவில் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தனை பேர் பேச உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இங்கே இருப்பவர்களுடைய சிந்தனை, கலெக்டர் இன்னும் வரலையா, டிஆர்ஓ இன்னும் வரலையா? ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உள்ளுணர்வு அவனை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில் யார் முதல்வன்? இந்த இடத்தில் யாருக்கு முதல் மரியாதை? அந்த முதல் மரியாதை எனக்கு உள்ளதா இல்லையா? அதனை நோக்கி நான் எப்படி நகர்வது? இதுதான் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு. ஓடர்களே, இந்த உரிமைகளையும் உணர்வுகளையும் எதற்காக கூறுகின்றேன் என்றால், இயல், இசை, நாடகம் என்று 3 இருக்கின்றது. அந்த 3 கலைஞர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்குள் ஒரு உணர்வு இருக்கும். இந்த 3இல் எது முதலில் வந்தது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் வந்தது இசை. இதற்கு பெரிய புராணத்திலே ஒரு ஆதாரம் இருக்கு. எந்த மொழி முதலில் பிறந்தது? தமிழ் மொழி பிறந்ததா, வடமொழி பிறந்ததா என்கின்ற ஒரு அரசியல் போராட்டம் 2000 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எது முதலில், தமிழா வடமொழியா? அதற்கு ஒரு விடை அகத்திய முனிவர் கூறுகின்றார். சிவபெருமானுடைய உடுக்கை ஒரு பக்கம் தமிழ் கிளம்பியது, மறுபக்கம் வடமொழி கிளம்பியது. கேள்விப்பட்டிருக்கின்றீரா? சிவபெருமானின் உடுக்கையினை வாசிக்க ஆரம்பித்தவுடன் ஒரு பக்கம் எழுந்த ஓசை தமிழ், மறுபக்கம் எழுந்த ஓசை வடமொழி என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தமிழர்கள் பெருமை அடைகிறார்கள். சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து கிளம்பிய மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று. அப்படி என்றால் முதலில் இயல் வந்ததா? இல்லை. இயல் எங்கிருந்து கிளம்பியது? சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து கிளம்பியது. அப்படி என்றால் என்ன பொருள்? மொழி தோன்றுவதற்கு முன்பே இசை கருவி தோன்றிவிட்டது. இசை கருவி தோன்றுவதற்கு முன்பே இசை ஞானம் மனிதனுக்கு பிறந்து விட்டது என்பது. ஆகையினால் இங்கே இருக்கக்கூடிய மொத்த கலைஞர்களிடம் முதலிலேயே உங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுகிறது. முதலில் பிறந்தது இசை, பிறகு வந்தது இயல். அந்த இயலிலே நாம் ப்ரோஸ், போயட்ரி, எபிக் என்றெல்லாம் சொல்கின்றோம். அதாவது உரைநடை, கவிதை, குறுக்கதை, சிறுகதை, குறுநாவல், பெருநாவல், காப்பியம் என்றெல்லாம் கூறுகின்றோம். இதெல்லாம் பிறப்பதற்கு முன்பே வந்தது இசை. அதற்கு பிறகு வந்தது இயல். அந்த இயலிலே இருக்கக்கூடியது உரைநடை, கவிதை, கதை.
அந்த கதையினை சொல்லும் பொழுது உருவானதுதான் நாடகம். ஆகையினால் இந்த இயலையும் இசையையும் நாடகத்தையும் தன்னகத்தே கொண்ட ஒரு மாபெரும் பண்டைய மொழி நாம் பேசக்கூடிய தமிழ் மொழி. அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள் கூறுகின்றார், கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கடையிடை ஏறிய சாரும் நனிப்பு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என கூறுகின்றார். இயல், இசை, நாடகம் இவைகளுக்கும் உணர்வுக்கும் என்ன தொடர்பு உள்ளது? இயல், ஒரு கவிதையினை நாம் படிக்கின்றோம். ஒரு கவிதையினை நாம் படிக்கின்றோம். படிக்கும் பொழுது நாம் கற்பனை செய்கின்றோம். படிக்கும் பொழுது நாம் கற்பனை செய்கின்றோம். இசை, கேட்கின்றோம். கேட்கும் பொழுது நாம் உணர்கின்றோம். நாடகம், நாம் பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது நாம் உணர்கின்றோம். ஆக இயலாக இருந்தாலும், இசையாக இருந்தாலும், நாடகமாக இருந்தாலும் இந்த மூன்றுக்கும் அடிப்படை உணர்வு. அந்த உணர்விலே கலந்த ஒரு மொழி ஒரு மனிதனுடைய தாய்மொழி. நமக்கு வாய்த்த தாய்மொழி தான் இந்த மூன்றிலும் சிறந்த தமிழ் மொழி. இந்த இயல், இந்த இசை, இந்த நாடகம் இவைகள் எல்லாம் தொன்று தொட்டு இருந்து வருகின்றனவே. இதனை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தமிழக அரசாங்கம் கிளம்பி இருக்கின்றது. இந்த இயலையும் இசையையும் நாடகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த அரசு கிளம்பி இருக்கின்றது. எதற்காக என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பண்பாடு உருவாகும் பொழுது, ஒரு கலாச்சாரம் உருவாகும் பொழுது கலாச்சார சீரழிவும் அதனோடு சேர்ந்து உருவாகும். இப்பொழுது நம்முடைய குழந்தைகளை ஒரு வாக்கியம் பேச சொன்னால் அவர்கள் சுத்தமாக தமிழில் மொத்தமாக பேசவே முடியாது. ஒரு 4 ஆங்கில வார்த்தைகளை கலக்காமல் அவர்களால் பேசவே முடியாது. இதுவும் ஒரு வகை சீரழிவு. இது இப்பொழுது வந்ததா என்று பார்த்தால் இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பும் இந்த சீரழிவு வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் இந்த சீரழிவு வந்தது. ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் அப்பொழுது இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருந்தவர்கள் தமிழின் முதன்மையினை நிலைநாட்டிட கிளம்பிய தமிழ் இயக்கம் இந்த தமிழை இன்றளவிலும் உயிரோடு வைத்துக் கொண்டு இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரிய படையெடுப்பு எழுந்த பொழுது வடமொழி சொற்கள் தமிழ் சொற்களை கலக்க ஆரம்பித்தது. அப்படி கலந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்கின்ற 3 மொழிகளும் உருவாகின. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தெலுங்கில் இருக்கக்கூடிய எல்லா வடமொழி சொற்களையும் நீக்கிவிட்டால் தமிழ் மட்டும்தான் எஞ்சினது. மலையாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வடமொழி சொற்களையும் நீக்கிவிட்டால் தமிழ் மட்டும்தான் எஞ்சினது. கன்னடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வடமொழி சொற்களையும் நீக்கிவிட்டால் தமிழ் மட்டும்தான் எஞ்சினது. ஏனெனில் தமிழ்தான் இத்தனை திராவிட மொழிகளுக்கும் தாய்மொழி. தாய்மொழி தமிழ். பிற கலப்புகளால் உருவானதுதான் ஏனைய பிற மொழிகள். ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல நிலை. இந்த தமிழ் மொழியின் இலக்கணத்தையே குன்ற வைக்கக்கூடிய, சீரழிக்கக்கூடிய வகையில் ஆங்கில மொழி தாக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்மால் ஒரு வாக்கியத்தை முழுமையாக பேச முடியாது. முழுமையாக தமிழிலேயே பேச முடியாது. அதிலே ஒரு மேட்டிமைத்தன்மை வேறு இருக்கின்றது. சுத்த தமிழிலே பேசினால் இவன் ஒருவேளை பட்டிக்காட்டானாக இருப்பானோ என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. ஆங்கிலத்திலே கலப்படம் செய்து பேசினால் ஒரு மிகப்பெரிய ராயல் ஃபேமிலி என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ராயல் ஃபேமிலி, உண்மையான அரச குடும்பம் என்று ஒன்று இருக்குமே. ஆனால் அவர்கள் எந்த மொழியில் பேசினாலும் அந்த மொழியினை மொத்தமாக, சுத்தமாக, முழுமையாக யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அரச குடும்பத்தை சார்ந்தவர். இங்கே இருப்பவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு செய்தியோடு செல்ல வேண்டும். என்ன செய்தி என்றால், நான் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசுவேன். நான் தமிழில் வேண்டுமானாலும் பேசுவேன், ஆங்கிலத்தில் வேண்டுமானாலும் பேசுவேன். ஆனால் எந்த மொழியில் பேச தொடங்குகின்றேனோ அந்த வாக்கியத்தை முழுமையாக அதே மொழியில் பேசி அந்த வாக்கியத்தை முடிப்பேன் என்கின்ற சூளுரையோடு நீங்கள் அனைவரும் சென்றால் இந்த விழாவின் நோக்கம் நிறைவடைந்துவிட்டது. இந்த விழாவின் நோக்கம்
வெகு சுலபம். எதற்காக இந்த விழா? இந்த இசைக்கலைஞர்களை அழைத்து சிறப்பிக்கவா? ஆமாம். இந்த நாடக கலைஞர்களை அழைத்து சிறப்பிக்கவா? ஆமாம். இங்கு இருக்கக்கூடிய கவிஞர்களை அழைத்து சிறப்பு செய்யவா? ஆமாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் எதற்காக செய்கிறோம்? தமிழ் மொழியின் தூய்மையினை காப்பாற்றுவதற்காக செய்கின்றோம். தமிழ் மொழியின் தன்மையினை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அதனை கலப்படமில்லாமல் எடுத்து கொடுத்து விடுவதற்காக செய்கின்றோம். அதனால்தான் ஒரு கவிஞர் கூறுகின்றார், மொழி என்பது ஒரு கடத்தி, ஒரு உணர்வினை ஒரு தலைமுறையிடத்திலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்கு பெயர்தான் மொழி என்று அவர் கூறுகிறார். அந்த கடத்தி செல்லும் முறை கலப்படமில்லாத முறையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு நினைக்கின்ற காரணத்தினால் அதனை நிறைவேற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. விடைபெறுவதற்கு முன் ஒரு கலைஞனை சிறப்பு செய்துவிட்டு நான் கிளம்ப விரும்புகிறேன். ஒரு சிலருக்கு நாடகம் அருமையாக தெரியும், ஒரு சிலருக்கு இசை பிரமாதமாக தெரியும், ஒரு சிலருக்கு இயல் அருமையாக இருக்கும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார். அவருக்கு இயலும் தெரியும், இசையும் தெரியும், நாடகமும் தெரியும், உரைநடை தெரியும், கவிதை தெரியும், காப்பியம் தெரியும், செம்பொழி தெரியும். அந்த மாபெரும் கலைஞர் தான் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் என கூறிக்கொண்டு, அந்த தலைவன் எப்படி இந்த மொழியினை தாயாக பயன்படுத்தினாரோ, தூய்மையாக பயன்படுத்தினாரோ, அவரை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் தமிழ் பேசினார். தமிழ் அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல தோழர்களே, 1000 தலைமுறைக்கும் வாழும் என கூறிக்கொண்டு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன், திங்களோடும் செழுமருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்கின்ற சிறப்போடு நாம் பாடுகிறோம். கவிஞர் மிக அழகாக கூறுகின்றார், உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு, இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு, நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வைப்போம் விண்ணுக்கு, எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பில் விறகாகும், யுத்த சத்தம் கேட்டால் போதும் முத்த சத்தம் முடிப்போம், இரத்த குளத்தை நிரப்பி வெற்றி தாமரை பறிப்போம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர்கள் சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தமிழ்நாடு இயல் இசை நாடகம் இந்த கலை சங்கமத்தில் தமிழ் பற்று ஊண்டியிருக்கிறது. நமது டாக்டர் கூறியது போல தமிழுக்காகவும் தமிழ் மூச்சுக்காகவும் கலைஞர் அவர்கள் பாடுபட்டார். அதன் நினைவாக அனைத்து கலைஞர்களும் மீண்டும் மெருகூட்டும்படி, ஏன்னா அந்த கலை மீண்டும் அழியக்கூடாது, மீண்டும் மெருகூட்டி எல்லாமே எல்லா இடத்துலையும், தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளி மாநிலங்களிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எல்லா இடத்துலையும் தமிழ் கலாச்சாரம் மீண்டும் தலைத்தோங்கணும்னு சொல்லி இந்த விழாவை வருட வருடம் பண்றாங்க. இதுல ஒவ்வொரு கலைஞரும் அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் அதனுடைய பிரதிபலிப்பு பார்க்கும்போது மிக பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இது சாதாரண நிகழ்ச்சியா நம்ம நினைக்க முடியாது. நம்ம தமிழோடவும் நம்ம உயிரோடவும் கலந்த ஒன்று. அந்த ஒவ்வொரு உணர்வும் நம்ம இருக்கணும்னாக்கா இந்த நம்ம ஒரு நூல்லையும் சரி நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போதும் தமிழ் பண்பாட்டுக்கு சார்ந்த கலைஞர்களையும் ஒரு நாடகம், ஒரு இயல் இசை மற்றும் கச்சேரி, இப்போ பண்ணீங்கன்னாக்கா தப்பாட்டம், கரகாட்டம், இந்த அனைத்து கலைஞர்களையும் ஊக்குவிக்கணும். அந்த ஊக்குவிக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் மாறும், அவங்களுடைய வளர்ச்சியும் மாறும். அவங்க செய்யும் போது தான் வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். அவர் பல கச்சேரிகள் எல்லாம் பண்ணிக்கார். அவர் பார்க்கும்போது அவர் கையெழுத்து கும்பிடணும் போல இருக்கு. ஏன்னா அந்த வயசுல இந்த அளவுக்கு இவங்க தான் ஒரு பாகுபாடோடு வரும்போது நம்ம இளைஞர்கள்லாம் வரணும். மீண்டும் மீண்டும் இந்த கலையை புத்துயிர் பண்ணணும். புத்துயிர் பண்ணணும்னாக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணத்துல உயிரூட்டமா இருந்தா தான் இதை செய்ய முடியும். சாதாரண முறையில யாரும் பண்ண முடியாது. எண்ணங்கள் பதிவளிக்கணும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம
எந்த உணர்வுகளும் இல்லாம நம்ம பண்ணும்போது தான் இந்த இசை நாடகத்துக்கு ஒரு உயிர் விட்டோம். இதை மீண்டும் இது பண்ணணுன்றதுக்கோசரம் மறைந்தாலும் கலைஞர் அவர்களுடைய புகழ் போற்றும்படி இன்று தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அடுத்து தளபதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவருடைய மகள் கலைஞர் அவங்க இந்த அளவுக்கு ஒவ்வொரு கலைஞரையும் கூப்பிட்டு கண்மொழி அவர்கள் செய்யும் போது நான் மிகவும் பாராட்டும். நான் சென்னையில் போய் கலந்துக்கினேன், அப்பதான் தெரியுது அவங்க இந்த அளவுக்கு உயிராக அந்த அளவுக்கு செய்யறாங்க. ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு சந்தோஷமா போவாங்க. அதை ஒவ்வொரு வருடம் மட்டும் இல்லை, பல மாதங்களிலும் செய்யணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாகவும் கொடுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.